ஏ தேசியம், என்ன இன்னைக்கு நீ முத ஆளா வந்திருக்க? எப்பயுமே இந்த கார்த்தி பையன் தான் வருவான். இன்னைக்கு நீ வந்திருக்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கார்த்தி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தாருல, அவன் கலர் கலரா சட்டையை போடுற பார்த்து வேலைக்கெல்லாம் போறான்னு நினைக்கிறியாக்கும். ஏதாவது குருமா சட்டிக்குள்ள மண்டையை விட்டு கிடப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க தான் வருவான் பாரு. என்ன நாட்டு நடப்புன்னு நீ சொல்லு. அவனை பத்தி பேசுறதை விட்டு தள்ளு. ஞாபகம் இருக்கா நம்ம இந்த வக்பு வாரியம் பத்தி பேசியிருந்தோம்ல? ஆமாப்பா, நீ பொய்யா சொல்லியிருக்க. அன்னைக்கு நேற்று தான் நான் டிவி விவாதத்துல பார்த்தேன். நீங்க இந்த இஸ்லாமிய மக்களோட சொத்துக்களை புடுங்கிறதுக்கு பிளான் பண்றீங்க, நல்லா தெரியுது. அப்படி நம்பிக்கிட்டே இரு. அப்படியே உன் டீ கடை எழுதி கொடுக்க ரெடியாரு. டீ கடை எழுதி கொடுக்கணுமா? நீ லூஸ் மாதிரி இப்பதான் பேசுற. அன்னைக்கு தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அன்னைக்கு? இப்படிதானே சொன்னேன், இதை வந்து நாளைக்கு அவங்க சொத்தம் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆமாப்பா, இப்போ ஒரு கிராம பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? திருச்செந்துறை கிராமம். ஆமா சொன்னேன். அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் வக்பு வாரியம் கிளைம் பண்ணி சொன்னேனா? ஆமா, நம்ம ஊர் பக்கம் 1500 வருட பழமையான சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோயில என்னோட சொத்து கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னேனா? அதையும் சொன்னேன். இப்ப என்ன சொல்ல வர்ற? இன்னொரு கிராமம் ஒட்டுமொத்த பேரூராட்சி எங்களோட சொத்து கிளைம் பண்ணிருக்காங்க வக்பு வாரியம். எந்த பேரூராட்சியா? பழனி கிட்ட பாலசமுத்திரங்கிற ஒரு பேரூராட்சி. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க நிலத்தை வாங்கணும் விற்கணும் போய் கேட்டிருக்காங்க. இது வக்பு வாரியத்தோட சொத்துன்ட்டாங்க. ஐயோ, அப்ப நம்ம ஊரே நாளைக்கு சொல்லிடுவாங்களோ? அதுதான்ப்பா, பார்த்து சூதானவாரு. டீ கடை பத்திரமா பாத்துக்க. அப்பப்ப போய் செக் பண்ணிட்டு வா. பாலசமுத்திர பேரூராட்சி ஃபுல்லுமே பொதுமக்கள் ஒரு படிக்கிறக்கோ இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்குறக்கோ இல்லை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறக்கோ அவங்க பெற்றவங்க இடத்த விற்கணும்னு நினைச்சாலும் விற்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கேட்டோம். அப்ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வக்பு வாரியத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் சொல்றாங்க. அப்புறம் ஏன்பா நம்ம டிவியில பேசுறவங்க எல்லாம் நீங்க பாய்களுக்கு எதிராக சதி பண்றீங்க, அவங்களுடைய சொத்தெல்லாம் ஆட்டையப்பட பாக்குறீங்கன்னு சொல்றாங்க? அவங்க மட்டும் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. கனிமொழி அவர்கள் தெரியுமா, உங்க கட்சி தான். ஆமா, அவங்களே சொல்லியிருக்காங்க இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னால தயாநிதி மாறன் இருக்காரு, அவர் எடுத்து கொடுக்குறாரு, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும். நீ தான் வன்மத்தை கைக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியுது. இந்த மாதிரி செய்யாத. இன்னொரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி நினைச்சதை நடத்தி காட்டிட்டார்ல. அவரோட தொகுதிக்கு மோடியை வரவச்சிட்டார்ல வயநாட்டுக்கு. எப்பா, நாட்டோட பிரைம் மினிஸ்டர், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அவர் தான் பிரதம மந்திரி. போய் பார்த்துருக்காரு. மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. போய் பார்க்க தான் செய்வாங்க. அவரோட ட்வீட் ஒன்று பார்த்து, ராகுல் காந்தி ட்வீட் எவ்வளவு அபத்தமா போட்டிருக்காருன்ட்டு. அதை எங்கப்பா நான் பாக்குறது? எனக்கு நெட்டுக்கார்டு நேத்தே காலியா போச்சு. பார்த்திருந்தா மட்டும் என்ன, அவர் சரியாதான் பேசுவாருன்னு சொல்லுவேன். ஆமா, அவர் பேசுறது எல்லாமே சரிதான். அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அவர் என்ன சொல்றாரு, வயநாட்டுல நிலச்சரிவை பார்வையிட்ட பிறகாவது தேசிய பேரிடராக அறிவிப்பார் நரேந்திர மோடி என்று எதிர்பார்க்கலாங்கிறாரு. ஆமா, அறிவிக்கணும்ல. அத்தனை பேர் செத்துருக்காங்கயா, அப்ப எப்படி அறிவிக்காம இருக்கணும்? எப்பா, தேசிய பேரிடராக அறிவிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு பல முறை சொல்லிட்டாங்க. இந்த பழக்கத்தை 2004-05 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது தான் கொண்டு வரப்பட்டது. NDRF ஸ்கீம் எப்ப கொண்டு வரப்பட்டதோ அன்று முதல் தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய பழக்கமே இல்லை. இவ்வளவு நாள் பழக்கம் இல்லைனாலும் புதுசா பழக்கத்தை கொண்டு வருவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க, தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை, நாங்க இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 இது மாதிரி ஒரு பதில் கேட்டிருக்காங்க பாராளுமன்றத்தில். அப்போதைய உள்துறை இணையமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் அவரே சொல்லியிருப்பாரு, தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய ப்ரொவிஷன் இல்ல, NDRF ஸ்கீம் வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உங்க கூட்டணி ஆட்சி தான். இப்ப மட்டும் நரேந்திர மோடியை பிடிச்சி வம்பு கிழக்கிறீங்க. நாங்க அப்படிதான் சொல்லுவோம், புது பழக்கத்தை உருவாக்குங்க. நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, வயநாட்டு மக்களுக்கு உறுதியாக இருப்போம், என்ன உதவி தேவைப்படாலும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டாரு. உதவி செஞ்சுதானே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாங்க சும்மா விடுவோமா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம்ல. 2004 சுனாமி வந்து ஞாபகம் இருக்கா? ஆமா, அதை விட ஒரு பேரிடர் ஏற்பட்ட போது அதையே தேசிய பேரிடராக அறிவிக்கல. காரணம், அப்படி ஒரு பழக்கமே இல்லை. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? எனக்கும் தெரியாது, ராகுல் காந்திக்கும் தெரியாது. ஏன்னா நாங்க 2 பேரும் அப்ப சின்ன பசங்களா இருந்தோம். இப்ப வளர்ந்துட்டோம், அதனாலதான் கேள்வி கேட்கிறோம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப தேசிய பேரிடர் அறிவிச்சிட்டாங்க. இதனால எக்ஸ்ட்ராவா கிடைக்க போதா, இல்ல எக்ஸ்ட்ராவா தான் நடக்க போதா? அதை பத்தி எதுவும் தெரியலையாப்பா. தேசிய பேரிடரா அறிவிக்கல, இதனால ஏதாச்சும் இழப்பா இல்ல ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? எப்பா, இதை பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா. மேல சொல்றாங்க, நான் சொல்றேன். என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க.
சரி அதை விடு. நேத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல பங்களாதேஷி ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்கன்ட்டு, ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்னேன். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அங்க எல்லாருமே சேர்ந்து டாக்காவில் பங்களாதேஷோட தலைநகர்ல ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்ட்டு. அப்படியா? பாவம்பா, அவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருது அங்க. இப்பதான் முதல் முறையா போராடுறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அவங்களுக்கு. நரேந்திர மோடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அமித்ஷாவும் போட்டிருக்காங்க. ராகுல் காந்தியும் போட்டிருக்காருல, சொன்னோம்ல, அவர் சொன்னார்ல பங்களாதேஷ்ல அமைதி திருமணம் சொன்னார்ல. பங்களாதேஷ் அமைதி திருமணம்னாரு. அங்க இனப்படுகொலை செய்யப்படக்கூடிய ஹிந்துக்களை பத்தி எதுவும் பேசலையே. ஏன் இங்க இருந்து 2000, 3000, 4000, 10,000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய காசாவை பத்தி பேசுறீங்க, பாலஸ்தீனை பத்தி பேசுறீங்க, இங்க மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க? எப்பா வங்காளதேசம்னு மொத்தமா சொல்லிட்டாரு, அதப்ப அங்க இருக்கிற இந்துக்களும் சேர்ந்து தானே அடங்குவாங்க. நீங்க தான்ப்பா பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க, பிரிவினைவாத சக்திகளா அப்படிங்கிற. ஆமா, இதை தவிர இன்னொன்னு பண்ணிருக்காரு ராகுல் காந்தி அப்படின்ட்டு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு ரிபப்ளிக் டிவில. என்ன சொல்லியிருக்காரு? பாராட்டி சொல்லியிருக்காரா இல்ல வஞ்சிருக்காரா? இப்ப கலவரம் நடக்குது இல்ல, ஆமா, அதுக்கு மிக முக்கியமான காரணமே ராகுல் காந்தி தான். என்னப்பா அவர் என்ன பண்ணுவாரு? லண்டன்ல ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்தி கிரீன் சிக்னல் கொடுத்ததே இவர் தானா அப்படின்ட்டு ரிபப்ளிக் டிவில பங்களாதேஷி ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்பா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. பங்களாதேஷ்ல நடக்கிற காரணத்துக்கு சீனான்னு சொன்னீங்க அதாவது ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ராகுல் காந்தியை சொல்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வாயில வார்த்தையே வரமாட்டேங்க. போ எந்திரிச்சு கிளம்பு. Few weeks ago, Congress leader Mr. Rahul Gandhi, he visited London and he had a secret meeting with Tariq Rahman, the acting chairperson of Bangladesh Nationalist Party, and he gave green signal to this what is happening in Bangladesh now, Taliban takeover of Bangladesh. Now Hindus are being persecuted. தம்பி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கேன்னு. உனக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் டீ போட போறேன். அண்ணே எப்படிண்ணே, நான் எப்படி இருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களேண்ணே? ஆமா, சரி என்ன விஷயம், ஏன் இவ்வளவு சந்தோஷம் அதை சொல்லு. ரொம்ப சந்தோஷண்ணே. ஏன்னா நம்மளே பேசியிருந்தோம்ல 4வது இடம் கிடைக்குது, நம்ம ஆளுங்க தோத்து போடுறாங்கன்னு. நேத்து நம்ம அமன் ஷராவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் 57 கிலோ எடைப்பிரிவுல ரெஸ்லிங்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சாருண்ணே. சூப்பர், இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வினேஷ் போகாத் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு எதுவுமே கிடைக்காம இருந்தது இல்ல. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன், அது கடைசியில சொல்றேன். நேத்து நம்ம அமன் ஷராவத் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். 2008 இருந்து இப்ப வரைக்கும் மல்யுத்தம் தானே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. 2008 இருந்து இப்ப வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாத்திலுமே நம்ம மல்யுத்த வீரர்கள் சாதிச்சுட்டாங்க. ஆமா, யாராவது ஒருத்தராவது பதக்கத்தை வாங்கிடுறாங்க. நீங்க வேற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம வினேஷ் போகாத்துக்கு எப்படி அன்னைக்கு செமிஃபைனல் முடிஞ்ச உடனே 2.7 கிலோ அதிகமா இருந்தாங்கல்ல, அதே மாதிரியே இந்த அமன் ஷராவத் அப்படிங்கிற பையன் 57 கிலோ கேட்டகரியில வந்து போட்டிடுறாரு. போய் வந்து செமிஃபைனல் முடிஞ்சு போய் வெயிட் செக் பண்ணிருக்காரு, 61 கிலோவா. 61 கிலோவா? அதிகம்ல. 61.6 கிலோ இருந்திருக்காரு. 10 மணி நேரத்துல நான் பண்ணி காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு 10 மணி நேரத்துல 4.5 கிலோ குறைச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சாதனைன்னு பாருங்க. எப்பா நான் ஒரு 4-5 வருஷமா அந்த தொப்பையை குறைக்கணும்னு பார்க்க முடியவே இல்லை. நான் 10 மாசம் ஒர்க் அவுட் பண்ணா கூட 4.5 கிலோ குறைய மாட்டேங்குது. அவர் 10 மணி நேரத்துல 4.5 கிலோ குறைச்சு பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு போயிட்டாருன்னு. மிகப்பெரிய ஆளுங்க. வெறும் 21 வயசு தான் அந்த பையனுக்காவது. வரப்போற ஒலிம்பிக்ஸ்ல எல்லாத்துலயும் மிகப்பெரிய சாதனை ரெடி. ஆமாப்பா, அந்த கடின உழைப்புக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வினேஷ் போகாத் இருக்கிறாங்கல்ல, வெள்ளி கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு 9:30 மணிக்கு தீர்ப்பு வரப்போகுது. அப்படியா? வினேஷ் போகாத்துக்கு வெள்ளி கொடுக்கலாமா வேணாமான்னு எல்லா மக்களுமே வந்து நான் வேண்டிக்கணும்னு கேக்குறேன். ஆமா தம்பி, நான் அந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். நம்ம நீரஜ் சோப்ரா இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஆபரேஷன் சொல்றாங்க, என்ன விஷயம்? ஆமாண்ணே, அவருக்கு ஆபரேஷன் தான். அவருமே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு இன்ஜுரி எல்லாம் இருக்கிறனாலதான் நான் 90க்கு கீழே வந்து நான் ஜாவ்லின் த்ரோ எரிஞ்சிட்டேன், வருங்காலத்துல நான் கோல்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான மனுஷன் பாத்துக்கோங்க. பிடி உஷா இருக்கிறாங்கல்ல, அவங்க போன் பண்ணி இருக்காங்க நீரஜ் சோப்ராவுக்கு. இந்த முறை வந்து ஸ்ரீஜேஷ் இருக்காருல்ல, நம்ம ஹாக்கில நம்மளை ஜெயிக்க வச்சார்ல கோல் கீப்பர், அவரு வந்து கொடியை தூக்கிட்டு போலாமா, க்ளோசிங் செரமனி நாளைக்கு வர ஒலிம்பிக்ஸ் முடிய போகுது இல்லையா, மனுபாக்கர் ஏற்கனவே ஒரு கொடியை வந்து ஹோல்ட் பண்ணிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிஆர் ஸ்ரீஜேஷ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டாங்களாம். நல்லா பாருங்க, நல்ல பையங்க அவரு உண்மையாவே. போன வாட்டி கோல்டு, இந்த வாட்டி சில்வர். அவருடைய நல்ல மனசுக்கே அடுத்த வாட்டி அமெரிக்கால நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல அவர் தங்கம் ஜெயிப்பாரு. ஜெயிப்பாரு. அப்ப நாளையோட ஒலிம்பிக் முடிஞ்சிடும். ஆமாண்ணே, நாளையோட ஒலிம்பிக்ஸ் முடியுதுண்ணே. அப்படியா? அப்ப நமக்கு இன்னும் போட்டி இருக்கா? நாளைக்கு எதுவும் விளையாடுவாங்களா நம்ம? அதுதான் இப்ப ஒரு குரூஷியல். இப்ப ரீதிகா ஹூடான்னு இருக்குல்ல, ஆனா இந்த வீடியோ வரும்போது அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரீதிகா ஹூடா அப்படிங்கிறவங்க 76 கிலோ பெண்கள் மல்யுத்த போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் 16ல வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனலுக்கு போறாங்க. அவங்க ஒருவேளை குவார்டர் ஃபைனல்ல ஜெயிச்ச செமிஃபைனல்ல போயிட்டாலோ இல்ல அவங்க யார்கிட்டயோ தோக்குறவங்க ஃபைனல்ட்ட போயிட்டாலோ அவங்களுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்க வாய்ப்பு உண்டு. சரி தம்பி, நீ சொன்ன மாதிரி அதுவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தம்பி. ஓகே,
ஆனா இன்னொரு விஷயம், புது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டா சொல்லு. 2028 நான் தான் நேத்துல சொல்லிட்டு இருக்கேன், அமெரிக்கால நடக்க போகுது ஒலிம்பிக்ஸ். 2032 பிரிஸ்பேன் இருக்குல்ல ஆஸ்திரேலியால, அங்க நடக்க போகுது ஒலிம்பிக்ஸ். 2036 ஒலிம்பிக்ஸ எப்படியாவது இந்தியாவில நடத்திடணும்னு இப்ப இருக்கிற பாஜக அரசாங்கம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இப்பவே அகமதாபாத்ல அந்த வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்களாமா. ஓஹோ, அகமதாபாத்ல நடத்த போறாங்களா? ஆமா, அகமதாபாத்ல நடத்த போறாங்களா, அதுக்கு வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க. ஆனா இதுக்கு போட்டியா இந்த 2036ல இந்தியாவுக்குலாம் கொடுக்காதீங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு இந்தோனேஷியா, டர்க்கி எல்லாம் கேட்டுட்டு வர்றாங்க. இந்த 3 பேருக்குள்ளதானே போட்டியா இருக்குது. தம்பி, அந்த 2 நாடு சின்ன நாடுப்பா. நம்ம இந்தியா எவ்வளவு பெரிய நாடு. இங்க மட்டும் ஒலிம்பிக் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒலிம்பிக் அப்படிங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா மாறிடும்பா. ஆனா எப்பவுமே அரசியல கலப்பாங்க இல்லையா? இப்பவுமே எதிர்க்கட்சிகள் கார்த்தி சிதம்பரம் எல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றாரு, ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இந்தியாவில நடத்தக்கூடாது, ரியோ, பிரேசில், கிரீஸ் எல்லாம் ஒலிம்பிக்ஸ் நடத்தி விட்டு பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாஜக காரங்கள இந்த ஸ்போர்ட்ஸ் ரெவல்யூஷனை உண்டாக்குங்க, பதக்கல்லன்னு கேக்குறீங்கல்ல, ஒலிம்பிக்ஸ் மட்டும் இந்தியால நடந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு இந்தியா டாப் 10ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லிட்டு இருக்காங்கன்னு. சரி அண்ணா, உங்களுடைய கருத்து என்ன? இந்தியால ஒலிம்பிக்ஸ் நடக்கலாமா கூடாதா? என்னோட கருத்து கண்டிப்பா நடக்கணும். நம்ம அண்ணனை பத்தி நீங்க பேசுனீங்க, கார்த்தி சிதம்பரம். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒருவேளை காரைக்குடியில் நடத்தினா அவருக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்ப வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க அகமதாபாத்ல நடத்துறீங்களே, அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு. ஒருவேளை காரைக்குடியில நடத்த முடியுமாண்ணே? நடத்தலாம்ப்பா. காரைக்குடி என்ன சின்ன ஊரா? எவ்வளவு புகழ்பெற்ற ஊரு. காரைக்குடின்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது, சிவகங்கையில ஒழுங்கா பஸ் ஸ்டாண்டே கிடையாதுண்ணே. தம்பி, இதெல்லாம் பேசாதப்பா. வந்தியா ஒலிம்பிக் நியூஸ் சொன்னியா போய்கிட்டே இருக்கணும் தம்பி. பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, ரயில்வே ஸ்டேஷன் சரியில்லைன்ட்டு ஸ்பெஷல் டீ போட்டியா? நீ இப்படி எங்க ஆட்சியை குறை சொல்ற, உனக்கு ஸ்பெஷல் டீ வேற தருவாங்களா? சரிண்ணே, வேற நல்ல கடையில போய் குடிச்சுக்கிறேன். போ போ. என்னண்ணே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல? ஆமாப்பா, அந்த தேசியம் வந்தான்ப்பா, வயநாடை பத்தி பேசி பேசி ராகுல் காந்தியை திட்டி திட்டி என்னைய கடுப்பாயிட்டு போயிட்டான்ப்பா. அதான்ப்பா ஒரே கோபமா இருக்கு. சரி, இந்த வயநாடு மேட்டர்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? நல்ல விஷயமா? நீங்க எங்கப்பா நல்ல விஷயம் பேச போறீங்க? எப்பவுமே எங்களை குறை சொல்றதானே உங்க வேலை. ஏதாவது சொல்லி தொலை. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 வயசு ஹர்னிஸ்ரீன்ற பொண்ணு கண்டினியூஸா பரதநாட்டியம் ஆடி 15,000 ரூபாய் நிதி திரட்டி கேரள அரசுக்கு கொடுத்துருக்கு. அது வயநாடு சம்பவத்துக்காக. அப்படியே அந்த வயநாட்டுல பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுத்துருக்கா? ஆமா, நல்ல பிள்ளைப்பா. இதே மாதிரிதான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை ஸ்கூல்ல இந்த வயநாட்டுக்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல வச்சு நிதி திரட்டுறாங்களாம். எங்க வீட்டுக்கு வந்துச்சு, நானும் 20 ரூபா போட்டேன்ப்பா. அப்ப நானுமே அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கேன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்டா கொடுத்தா போதும்னே, இதுவே ஒரு பெரிய அமௌண்டா மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா போய் சேரும். ஆமாப்பா ஆமாப்பா. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கு பாத்தியா? இந்த மாதிரி புகழ்ந்துட்டே இருக்காத, இந்த மாதிரி நல்ல குழந்தைங்களும் இருக்காங்க, அதே மாதிரி சேட்டை செய்யற பசங்களும் இருக்காங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ணி தானே ஆகணும். அந்த அளவுக்கு என்ன பெரிய சேட்டையா பண்ணிட்டான்? டெல்லியில ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னோட அம்மா நகையை திருடி இருக்கான். அம்மா நகையை திருடி இருக்கானா? எதுக்கு? வயநாட்டுக்கு நிதி உதவி கொடுக்கவா? சீச்சி, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. தன்னோட லவ்வருக்கு ஐபோன் வாங்கி தரணுமா, அதுக்காக அம்மாவோட நகையை திருடி இருக்கான். லவ்வருக்கு ஐபோனா? நம்மளே ஓட்ட போன் தான் வச்சிருக்கோம், அவன் லவ்வருக்கு ஐபோன் வேற கேக்குதாக்கும். இதுல இன்னும் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பையனுக்கு அப்பா வேற கிடையாது, சின்ன வயசுல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாராம். அப்படியா? இந்த பையன்லாம் திருந்தணும்பா. அவங்க அம்மா பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்காங்களோ. இது ஒரு களவாணி பயிலால வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிண்ணே, டீ கடை வச்சு எவ்வளவு லாபம் பாக்குற? எங்கப்பா லாபம் வருது? உன்ன மாதிரி வெட்டி பயலுக வர்றாங்க, வந்து இங்க உட்காந்து வெட்டி கதையை பேசிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து காபி குடிக்கிறவன், டீ குடிக்கிறவன் என்ன செய்யறான்? கடன் சொல்லிட்டு போயிடுறான். அதனால என் கடல் நட்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. லாபங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால தான் திங்கக்கிழமையில இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. அதுக்கடுத்து உங்களோட சகவாசத்தையே விட்டுருவேன். கவலைப்படாதனே, உங்களுமே ஆட்களுக்காக தான் உங்க அமைச்சர் பெரிய கருப்பன் இருக்காருல்ல. ஆமா, அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. நம்ம அமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னா நமக்கு நல்ல செய்தியா தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்காரு? வருங்காலத்துல ஆண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்படியா? எவ்வளவு கொடுக்குறாங்க? அதே 1000 ரூபாய் தான். எப்படி பெண்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள். அப்ப எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா ஆட்டோ ஓட்டுறப்ப. நல்லதுதான்பா. என்ன நல்லது? எல்லா பெண்களுக்குமே ஃபர்ஸ்ட் வழங்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஆட்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிறீங்க, மற்ற பெண்கள்லாம் டீல விட்டுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நடக்க போது பாத்துக்கோங்க. யோ, அப்படி கொடுக்காமல 40 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். சும்மா எதுவும் பேசாத. இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? திருநெல்வேலியில புதுசா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து மேயரா இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. மேயர்னா எப்படி வரணும்? உங்க ஆளுங்கள்லாம் எப்படி கார்ல வந்து மிகப்பெரிய கார்ல வருவாங்க, அப்படி இல்லைன்னா பைக்லயாவது வருவாங்க. ஆனா இந்த மேயரு சைக்கிள்ல வந்து பதவி ஏற்றிருக்காருயா. அந்த அளவுக்கு எளிமையான நபரு. அந்த எளிமையான இயக்கம் தான் எங்க இயக்கம். அதை தெரிஞ்சுக்கோ நீ. அது சரிண்ணே, ஏற்கனவே நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல ஆண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுல நிதி நிலைமை சரியாகும்? அதெல்லாம் சரியாயிரும், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. திங்கக்கிழமை இருந்து கடை பக்கம் வந்துடாத, பூட்டு தான் போட்டுருக்கோம். நான் ஆட்டோ ஓட்ட போயிருவேன். ஆட்டோ ஓட்ட போறியா? அப்ப நீ தேல்பத்திரி சிங்கா தான் ஆக போற. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.